Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தி. ஆளுநரின் செயலாளர் ஆஜராக வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வழக்கில் ஆளுநரின் செயலாளர் ஆஜராக வேண்டி உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன் வணக்கம். உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பித்திருப்பதற்கு என்ன காரணம்? இந்த வழக்கின் பின்னணி என்ன? வணக்கம். அதிமுக ஆட்சி காலத்தில் பால்வளைத்துறை அமைச்சராக ராஜேந்திர பாலாஜி இருந்தபோது ஆவி நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி சாத்தூரை சேர்ந்த ரவீந்திரன் என்பவரிடம் ரூபாய் 30 லட்சத்தை அதிமுக பிரமுகர் விஜய் நல்லதம்பி பெற்றுள்ளதாகவும் அதை சொன்னபடி வேலை வாங்கி தராததால் போலீசில் ரவீந்திரன் புகார் செய்தார். இந்த வழக்கை ஏற்கனவே தமிழ்நாடு காவல்துறை விசாரித்து வந்த நிலையில் அதில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்து, குறிப்பாக விரைவாக விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போலீசாருக்கு உத்தரவிடும் என தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரவீந்திரன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது. இதற்கு எதிராகத்தான் ராஜேந்திர பாலாஜி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு மனுவும், இதே உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு மேல்முறையீடு மனுவும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்று விசாரித்தனர். இதில் தெல்ல தெளிவாக தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான கூடுதல் அட்டார்னி ஜெனரல் இந்த விவகாரத்தில் அவர் ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் என்பதால் அவருக்கு எதிராக வழக்கு தொடர ஆளுநரின் இசைவாணைக்காக காத்திருக்கிறோம். இது தொடர்பான கோப்பு கடந்த ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி தொடங்கி நிலுவையில் உள்ளது. ராஜேந்திர பாலாஜி மீது குற்ற வழக்கு தொடுப்பதற்கான இசைவாணையை வழங்க கோரி மாவட்ட எஸ்பி டிஜிபிக்கு கடந்த ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி கடிதம் எழுதியுள்ளார். இசைவாணையை பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என தெரிவித்த போது நீதிபதிகள் ஏன் இன்னும் இசைவாணைக்கு இன்னும் கையெழுத்திடவில்லை, எனவே இது தொடர்பாக நாங்கள் அறிய விரும்புகிறோம். எனவே ஆளுநரின் முதன்மை செயலாளர் வரும் மார்ச் 17ஆம் தேதி ஆஜராகி தமிழ்நாடு அரசு எழுதிய அந்த இசைவாணை கடிதம் தொடர்பாக ஆளுநர் எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு இந்த விசாரணையை மார்ச் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். மார்ச் 17ஆம் தேதி அன்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியின் முதன்மை செயலாளர் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டிய சூழல் தற்போது ஏற்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.